இதுதான் அம்மா என் கேள்வி. கரமேடி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. நல்லா ரெஸ்ட் எடு. சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டா போற? டிஃபன் வாங்கத்தானே போகிறேன். கதவை சாத்திக்க, குளிக்கிறதுனா குளிச்சுட்டு துணியை மாற்றிக்க. 10 நிமிஷத்தில் டிஃபனோட வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துரு மகேஷ். ம். பரமேஸ்வரி, ஏனுங்க பேரை கூப்பிடும் போது இவ்வளவு கோவமா கூப்பிடுறீங்க? நீங்க பாட்டுக்கு மாப்பிள்ளை மேல தப்புன்னு சொல்லி போட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அப்படி என்னங்க நடந்துச்சு? அந்த வீட்டு வேலைக்காரன் வேலனை வழியில பார்த்தேன். ஒன்றரை புருஷன் மேல தப்பு இல்லையா, எவனோ ஒருத்தைய கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளை மேல பழிய போட்டுட்டாங்கன்னு உண்மையை சொன்னான். பிரச்சனை இருக்கும் போதே கற்பம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தா பரவாயில்ல. அவர் உத்தமன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போனா அவர் என்ன சொல்வாரு? அவன் நெசமாவே உத்தமன் தானே, இல்ல காசு கொடுத்து உத்தமன்னு பேர் வாங்கியிருக்கானா? இந்த பாரு பரமேஸ்வரி, குத்தம் கண்டுபிடிக்கிறதே தொழிலா வச்சுக்காத. மாப்பிள்ளை மூஞ்சில எப்படி முழிக்கிறது? ஏனுங்க ஒருத்த மேல குத்தம் இருந்தா அதை நிரூபிச்சு தானே ஆகணும். நிரபராதின்னு தெரியற வரைக்கும் அவனை ஜெயில தானே வச்சிருப்பாங்க. இதுல எனக்கு பெரிய அதிசயம் இருக்கு. நெசமாலுமே அவர் தப்பு செஞ்சிருப்பாரு நினைச்சுதான் நான் வீட்டை விட்டு வந்தேன். ஆனா அவர் தப்பே செய்யலன்னா என்ன பேசியே கொன்றுவாங்களே. அடடடடடா, ஏங்கன்னு நீ இப்படி அழுவுற? ஏணின்னு ஒண்ணு இருந்துச்சுடா, அதுல ஏறி போக மட்டும்தான் பயன்படும் நீ நினைச்சுக்காத. அதே ஏணின்னு தான் இறங்கியும் வரணும். நீ இப்போ உடனே ஒன்றரை புருஷ வீட்டுக்கு புறப்படு. என்னம்மா பேசுற? அவங்க வந்து கூப்பிடாம போக கூடாது நீ தானம்மா சொன்ன. கண்ண ஊரே ஒன்றரை புருஷனை சந்தேகப்பட்டப்ப நீ இங்க இருந்தது அவங்களுக்கு அசிங்கம். இப்ப ஊர் அவனை நல்லவன் நம்பினதுக்கு அப்புறம் நீ இங்க இருக்கிறது உனக்கு அசிங்கம் கண்ணு. இனிமே நிச்சயமா அவன் உன்னைய வந்து கூட்டிட்டு போக மாட்டான். இப்போ நம்ம இறங்கி போறதுதான் கண்ணு புத்திசாலித்தனம். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். என்ற பேச்ச யாராவது கேட்டீங்களா? நீங்க பேசும்போது நிலைமை வேற, இப்பத்தி நிலைமை வேற. ஏனுங்க நம்ம 2 பேருமே போய் கற்பகத்தை கொண்டு போய் விட்டு வந்துருவோமுங்க. நீ உடனே புறப்படு கண்ணு. இங்க பாரு கற்பகம், இனிமே தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டோ பிரச்சனை பண்ணியோ வீட்டுக்கு வந்துடாத. ஒரு தடவை செஞ்ச தப்ப மறுபடியும் செஞ்சா உனக்கு தான் கண்ணு வாழ்க்கை நஷ்டமாயிடும். அதுக்காக அவன் என்ன செஞ்சாலும் அனுசரிச்சு போன்னு சொல்றீங்களாக்கோ? பரமேஸ்வரி, மறுபடியும் மறுபடியும் இவ்வளவு தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தா எப்படி?
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அது அவங்களே பாத்துக்கிறதா நல்லது. மாப்பிளைக்கு கற்பகம் மேல கோபம் அதிகமா இருக்கும். அது எல்லாத்தையும் அங்க போய் கற்பகம் தான் சரி பண்ணணும். ஆனா ஒண்ணு சொல்றேனுங்க, என்ற பொண்ணு இங்க வந்த காரணத்தை வச்சு அவங்க பழி வாங்குனாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க பாடாத பாடுபடுவாங்க. இந்த பார் பரமேஸ்வரி, நமக்குன்னு ஒரு வசனம் இருக்கு. அதுக்கு மேல பறக்கணும்னு நினைக்காத. கீழே விழுந்தா தாங்க மாட்ட. கற்பகத்துக்கு நல்ல வார்த்தை சொல்லு. அம்மா சொல்ற மாதிரி எனக்கு பயமா இருக்குப்பா. இந்த பரமேஸ்வரி இருக்கிற வரைக்கும் உனக்கு பயமே இருக்க கூடாது கண்ணு. புலி பதுங்குதுன்னா அது பயந்துருச்சுன்னு நினைக்கிற. பாயறதுக்கு தான் கண்ணு. எப்ப நீ மருமவளா அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிட்டியா, அங்க இருக்கிற அத்தனைக்கும் நீ தான் கண்ணு சொந்தக்காரி. நீ ஆள பிறந்தவ, அடங்கி போக கூடாது. பயம் வந்துச்சுன்னா நீ என்ன நினைச்சுக்க, தைரியமா இரு. எது வந்தாலும் நான் பாத்துக்குவேன்ல. ஒவ்வொரு வீட்லயும் பொண்ணுங்களுக்கு இப்படி ஒரு அம்மா இருந்தா ஊடு வழங்கிடும். எனக்கு என்னமோ பொண்ணை சமாதானம் பண்ணி வாழ்ற இடத்துக்கு அனுப்புற மாதிரி தெரியல. சண்டைய தூண்டி விட்டு அனுப்புற மாதிரி தான் தெரியுது. யாருங்க நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? உங்ககிட்ட பிடிக்காத விஷயமே இப்படி ரோஸ்ல சொல்றதா, அதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. பொம்பளைங்க அடங்கி போனா ஆம்பளைங்க அடக்கியே வைப்பீங்க. எழுத்து பேச அடங்கப்படாதுன்னு சொல்லுவீங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலைய ஆடுறதுக்கு நாங்க என்ன தஞ்சாவூர் பொம்மையாக்கோம்? ஒன்றரை இஷ்டம் எப்படியோ அப்படியே செய். அம்மா, அங்க போனதும் கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்களேம்மா. ஏங்கன்னு அம்மா தான் கூட வரணும் இல்ல, அப்புறம் ஏங்கன்னு வசனப்படுற கண்ணு. இங்க நீ பாக்குற அம்மாவுக்கும் அங்க நீ பார்க்க போற அம்மாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் கண்ணு. அத்தை, எப்போதும் போல நேரம் ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேனுங்க மாப்பிள. அப்படின்னா மல்லிகா சாப்பிடலீங்களா? இல்லைங்க, என்கிட்ட சீராடி போட்டு சினிங்கிட்டு இருக்கிறா. உங்ககிட்ட எதுக்கு சீராடணும்? மல்லிகா, மல்லிகா. மல்லி, மல்லி, என்னாச்சு? ஒண்ணுமில்லைங்க. ஒண்ணுமில்லாம தான் இப்படி அழுதுகிட்டு இருக்கியாக்கும். அம்மா கிட்ட சீராடிப்பட்டு நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இனிமே என்ற உடம்பு என்ன ஆனதா என்ன? என்ற உடம்ப பத்தி ஆளுக்கு பேசிட்டு தானே இருக்கிறாங்க. வர வர உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருதே. கோவம் வராம பின்ன என்னதான் பண்ணும்? இல்லாத குத்தி குத்தி காட்டினா இவதான் என்ன பண்ணுவா? மல்லி இந்த அளவுக்கு சங்கடப்படுறானா நீங்க என்ன பேசிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயி போச்சே, இன்னும் ஒரு குழந்தை கூட பெத்துக்காம இருக்க. ஹாஸ்பிட்டலுக்கு வா, போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிருப்பீங்க. ஏனுங்க மாப்பிள, ஆஸ்பத்திரிக்கு வான் கூப்பிடுறது தப்புங்களா? தப்புதானுங்க. அவதான் ஹாஸ்பிட்டல் வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாளுங்களா? அதுக்கப்புறமா நோய் நோயின்னுட்டே இருந்தா அவ சங்கடப்படாம இருப்பாளா? உங்களுக்கு ஒரு குழந்தை பெத்து தர முடியலையே, நான் என்னங்க பண்ணுவேன்? நீ ஒன்னும் பண்ண வேணாம். 10 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. குழந்தை பிறக்கும் போது பிறக்கட்டும். ஏனுங்கத்த, பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அம்மா கிட்ட வருவாங்க. அம்மாவே பிரச்சனை பண்ணா அவன் என்னதான் பண்ணுவா? ஊரு சனங்கள்லாம் இன்னும் ஒண்ணு இல்லையான்னு கேக்குறாங்க மாப்பிள. ஆஸ்பத்திரிக்கு போனவங்க எல்லாம் உண்டாயிருக்கிறாங்களா? ஊர் ஜனம் 1000 சொல்லும்.
பேசுறதுக்கு எந்த விஷயம் கிடைக்கலன்னா பக்கத்து வீட்டு நியாயத்தை எடுத்து பேசிட்டு தான் இருப்பாங்க. குழந்தை பிறக்கலன்னு நான் எப்பயாவது பேசியிருக்கேனா? இல்ல நான் வருத்தப்பட்டிருக்கேனா? நானும் என் பொண்டாட்டி சந்தோஷமா தானே குடும்பம் நடத்திட்டு இருக்கான். இனிமே இந்த வீட்டுல குழந்தைய பத்தி யாரும் பேசக்கூடாது. ஆமா, சொல்லிவிட்டேன். சரிங்க மாப்பிள்ள, இனிமே நான் ஒன்றும் சொல்லிடுங்க. மல்லிகாவே வருத்தப்பட்டாலும் கவலைப்படாத கண்ணுன்னு நீங்களே ஆறுதல் சொல்லணுமே தவிர மற்றவங்கள மேல நீங்களும் பேசிடக்கூடாது. மல்லி, இத பாரு, யாரு என்ன சொன்னாலும் அதுக்காக நீ கவலைப்படக்கூடாது. இனிமே நீ தான் என்ற குழந்தை, நான் தான் ஒன்ற குழந்தை. என்ன புரிஞ்சுதா? சரிங்க. சரி, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சமாதானமா இருக்கணும் என்ன? சரி. பாத்தியாடி, ஒன்றரை புருஷன் உன் மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்காருன்னு. குழந்தைய பத்தி கவலைப்படாதேன்னு சொல்றாரு ஒழிய அவர் மனசுல குழந்தையாக்க இல்லாமலா இருக்கும். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நீ ஒரு குழந்தை பெத்து கொடுக்கவானா? ஏனுங்கம்மா, நான் என்ன வேணும்னா குழந்தை பெத்துக்காம இருக்கிறேன்? வயித்துல தங்களி அம்மா. டாக்டர் கிட்ட காட்டினா அதுக்கு ஒரு வழி சொல்லுவாங்கல்ல. கர்ப்பப்பையை சோதனை பண்ணுவாங்க, ஏதாவது டானிக் எழுதி கொடுப்பாங்கல்ல. இப்படி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. நீ ஆஸ்பத்திரிக்கே வரமாட்டேன்னு அடபிடிச்சிட்டு இருந்தா எப்படி? ஏனுங்கம்மா, நான் என்னத்துக்கு ஹாஸ்பிட்டல் வர மாட்டேங்கிறேன்னு உங்களுக்கு கூடவா தெரியாது? ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீ பழச மனசுல வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன்னு சொல்றியாக்கோ? பின்ன நானே போய் என்ற உடம்பு டாக்டர் கிட்ட காமிச்சா அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? என்ற வண்டவாளத்தை நீயே தண்டவாளத்துல ஏத்துற போல இருக்கு. என்ற புருஷன் என் மேல பாசமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. உண்மை என்னன்னு தெரிஞ்சு அவரை இந்த வீட்டை விட்டு துரத்தானும். அதானே உனக்கு? ஏண்டி, டாக்டருங்க அப்படிதான் கூட கண்டுபிடிச்சிடுவாங்களா? என்ன பேசுற நீ? செத்தவங்களே பரிசோதனை பண்ணி எப்படி செத்தாங்கன்னு சொல்லிடுறாங்க. என்ற உடம்பு டெஸ்ட் பண்ண என்ன பிரச்சனைன்னு சொல்லிட மாட்டாங்களாக்கும். அப்படின்னா நீ காலத்துக்கு எப்படி இருக்க போறியா? என்னைக்கோ போட்ட விதை இன்னைக்கு முளைக்கிறது இல்லையா? அதே மாதிரிதான் என்னைக்கோ நடந்த விஷயத்துக்காக இப்ப அனுபவிக்கிறேன். என்னாச்சு? மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ இல்லைங்க, தோ வரேங்க. பழச மறக்காம அதே நினைச்சு நினைச்சு இவ வாழ்க்கை இவ்வளவு கெடுத்துக்கோ போல் இருக்க. மாசாணியம்மா, நீதான் காப்பாத்தணும். காரகம் விட்டுடுச்சுன்னு விட்டு போட்டு வராம எதுக்கு அவனை துரத்தி துரத்தி அடிச்ச? வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் ஊரு பூரா தெரியறதுக்கா? எனக்குப்பா, ஊரே அசிங்கமா பேசுற மாதிரி செஞ்சு வச்சிருக்கான். இல்லாத ஒரு பழியை என் மேல தூக்கி போட்டு என் பொண்டாட்டியை எங்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கான். அவனெல்லாம் உசுரோட விட்டு வச்சதே பாவம்பா. என்ன சிநேகிதம் பழகுனியோ? சிநேகிதக்காரன் புத்தி தெரியாமையா பழகுவ நீ? வாசல்ல நிக்க வேண்டியவன வீட்டுக்குள்ள விட்டது நீதானே? ஒரு தடவை குடும்பத்தையே அள வச்சான், இப்ப உனக்கே மோசம் பண்ணிருக்கான். சரி சரி, பழசு கிளறுனா நமக்கு தான் அசிங்கம். தம்பி வந்ததுனால தானே உண்மை என்ன நமக்கே தெரிஞ்சது. சக்தி, தம்பிய சும்மா அனுப்பாம ஏதாவது கொடுத்து அனுப்பு. சரிங்கப்பா. பழனியப்பா, கெட்டவனை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உன்னையே கெட்டவன் நினைச்சு அடிச்சு போட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காத. இந்தா, இத வச்சுக்கோ. சரி, நீ கிளம்பு. ஏனுங்க, நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்குங்களா? நான் எனக்குன்னு ஒரு இமேஜ வச்சு ஊருக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேனுங்க. நீங்க மனோகரா படத்துல வர்ற சிவாஜிய சங்கிலி கட்டி இழுத்துட்டு வர்ற மாதிரி ஜீப்ல கட்டி தூக்கிட்டு வந்துட்டீங்க. இப்ப ஊருக்குள்ள நான் எப்படிங்க தலை காட்டுறது? தம்பி, அதான் தெரியாம நடந்து போச்சு சொல்லிட்டாப்ல. இல்ல உன்ற மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்ல. அட குடுக்குறது வாங்கி போட்டு போ. ஐயா, திரும்பி போனா ஊருக்குள்ள என்ன ஏதுன்னு என்ன பத்தி விசாரிப்பாங்க. மான மறுவாதி போயிருச்சுங்க. ஜாலியா சினிமா பார்க்க போனவன அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டாருங்க. சரி, அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டேன்ல, அப்புறம் என்ன? நீங்க பெரிய இடத்து பிள்ளை, தப்பு தண்டை பண்ணாதவரு. நீங்க எல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? உங்க குடும்பத்தை பார்த்தா எல்லாரும் நல்லவங்களா தெரியுறீங்க. எனக்கு அப்பனாத்தான் கிடையாதுங்க. இங்கேயே எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தீங்கன்னா என்ற காலத்தை தள்ளிடலான்னு பாக்குறேனுங்க. ஏனுங்க, அனாதைன்னு சொல்றான்.
கேட்கவே சங்கடமா இருக்குங்க. அம்மாவுக்கு சங்கடம் வந்துருச்சுங்க, ஐயாவுக்கும் சங்கடம் வந்துருச்சுன்னா அப்படியே சின்ன ஐயாவுக்கும் சங்கடம் வந்துருங்க. ஃபேமிலியோட ஒட்டு மொத்தமா சங்கடப்பட்டீங்கன்னா எனக்கு இங்கேயே வேலை கிடைச்சிருமியா? வேலை கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப பேசுறிய ஐயா. அதுக்கு தான் ரோசனை பண்றேன். தயவு செய்து அப்படியெல்லாம் நினைக்காதீங்கய்யா. பேச்சை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குறைச்சுக்கிறேனுங்கய்யா. அதாவது காலையில 2 வார்த்தை, மதியானம் ஒரு 4 வார்த்தை, பொழுது சாஞ்சா ஒரு 2 வார்த்தைங்க, மொத்தத்துல 8 வார்த்தையில என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேனுங்கய்யா. ஆனா வேலை கொடுக்காம மட்டும் விட்டுறாதீங்கய்யா. என்ன சக்தி, நீ என்றா சொல்ற? அண்ணாமலையே துரத்தியாச்சு, அவனுக்கு பதிலா இவனை வேலைக்கு வச்சுக்கலாமா? நானும் அதானுங்கப்பா நினைச்சேன். பாவம் என்னால பாதிக்கப்பட்டவன் அடிச்சதுக்கு கோவப்படாம பணிவா வேலை வேணும்னு கேக்குறான். நீங்க சரின்னா வச்சுக்கலாங்க. போட்டிருக்கிற பேண்டையும் சட்டையும் பார்த்தா பண்ணையில வேலை செய்யற மாதிரி தெரியலையே. கார் மெக்கானிக் வேலை கத்துக்கிட்டு இருக்கேனுங்க. அது மட்டும் இல்லாம எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேனுங்க. தெரியலன்னா கத்துக்கிட்டு செய்வேனுங்க. என்ன மாதிரி ஒரு சிறந்த அடிமை எங்க தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. சக்தி, என்னமோ தெரியல, இவனை பார்த்தா பாவமாவும் இருக்கு, பரிதாபமாவும் இருக்கு. நம்ம வீட்டு கண்டிஷன்லாம் சொல்லி போட்டு இவனை வேலைக்கு சேர்த்துக்க. ஐயா ரொம்ப நன்றியா, உங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்யா. எந்திரி, மரியாதை உன்ற மனசுல வச்சுக்க. சரிங்கய்யா. என்ன சக்தி, இவன் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. தோட்டத்துல காய எடுத்துட்டு இருக்காங்க, நான் போய் என்னன்னு பார்த்து போட்டு வரேன். சரிங்கப்பா. எப்படியோ எங்க அப்பா கிட்ட பேசி வேலையை வாங்கி போட்ட. இங்க பார், ஒழுக்கமா நடந்துக்கோணும். ஏடா குடமா ஏதாவது பண்ணன்னு வையே, என்ற மச்சானையே எங்கூர் சந்தையில் வச்சு அடிச்சேன். உன்னைய எங்கூர் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு தோலை உடிச்சு போடுவேன். ஏனுங்க தெரியாம தான் கேக்குறேன். ஆரையாச்சும் அடிக்கணும்னா உங்களுக்கு கிரவுட் தேவைப்படுதுங்க. என்னை தியேட்டர் வாசல் வச்சுதான் அடிச்சீங்க. உடம்ப நல்லா பாருங்க, இது அடி தாங்குற உடம்பு மாதிரியா இருக்கு. இன்னும் 4 சாத்து சாத்துனீங்கன்னா ஏதாச்சும் மிச்சம் இருக்குன்னு நினைச்சீங்களா? மிச்சத்தை வச்சுட்டு என்னத்த பண்ண போற? என்ற கூட வா, நீ தங்குற இடத்த காட்டுறேன். அம்மா, நீங்க என் மேல இறக்கம் காட்டினால தான் ஐயா எனக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. ரொம்ப நன்றிங்கம்மா. இருக்கட்டும்பா, உள்ள வா. இந்த வீட்ல நீ யாரு கண்ணு? பண்ணையார் பேரன். ஓ, சொத்துக்கெல்லாம் அடுத்த வாரிசு. எந்த காலேஜ்ல படிக்கிற கண்ணு? என்னை இப்பதான் காலேஜ்ல படிக்கிற மாதிரியா தெரியுது. என்ற தாத்தங்கிட்ட 2 வார்த்தைக்கு மேல பேச மாட்டேன்னு சொன்னேன். 200 வார்த்தைக்கு மேல போற. உனக்கு வேலை வேணுமா? வேணும் கண்ணு. இந்த வீட்ல பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பள்ளியப்பா என்ன பண்றாங்க? இதோ வர்றேனுங்க. ஏனுங்க வருங்கால பண்ணையாரு, நான் உள்ள போட்டுங்களா? போ போ. நல்ல மரியாதை தெரிஞ்ச புள்ள, நல்லா வருவீங்க. நம்ம ஊர்ல ஜோடியா நம்ம 2 பேரும் இப்படி ரோட்ல ஜோடியா நடந்து போக முடியுமா? போய் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். என்னைய எங்க வீட்லயும் உன்னை உங்க வீட்லயும் அடைச்சு வச்சு நொங்கு நொங்குன்னு நொங்கி எடுத்திருப்பாங்க. இப்பவும் கூட சேர்ந்து வர்றதுக்கு எனக்கு பயமா தான் இருக்கு. நம்ம 2 பேரையும் ஆருக்கு தெரிய போகுது? தெரியுமோ தெரியாதோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜோடி சேர்ந்து போனாதான் பயம் இல்லாம இருக்கும். தாலிக்கு எவ்வளவு வேல்யூ பாத்தியா? தாலி கட்டினா தானே நாம புருஷ முண்டாட்டிங்கிற உறவா மாறோம். எப்படியும் நம்ம கல்யாணம் ஆகத்தான் போகுது. இன்னும் கழுத்துல தாலி ஏறலைங்கிறதுக்காக 2 அடி தள்ளியே மெயின்டைன் பண்றியாக்கு. என்ற மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாக்கு? உன்ற மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்ற மேலதான். ஆட, நீ வெக்கமெல்லாம் படுவியா? ஏ அன்னைக்கிலே வெக்கப்பட்டா இன்னும் அழகா இருக்கிறியா? ஏய் சீ சுமாரு. பாடுறா, ஃப்ரெண்டு கணேஷ் தான் கூப்பிடுறான். கணேஷா புறப்பட்டாச்சாடா? அட அப்படியா? சரி என்ன பண்றது, காரியத்தை முடிச்சுட்டு வந்து சேரு.
நான் வந்த நேரமா உனக்கு இப்படி ஆகும்னு. சரிடா, வந்து சேரு. என்னாச்சு மகேஷ்? அவன் தாத்தா செத்துட்டாராம். 2 நாள் கழிச்சு தான் வர முடியுமா. என்ன மகேஷ் இப்படி ஆயிப்போச்சு? என்ற மாமங்காரங்க தேடிக்கிடி வந்துட போறாங்க. நாம் இங்க இருக்கிறது உன்ற மாமங்காரனுக்கு எப்படி தெரியும்? பதட்டப்படாம வா. ஹலோ, யாரு? டே பிரபு, நான் பொள்ளாச்சி செம்மேடில இருந்து தங்கராஜ் பேசுறேன்டா. ஏய் தங்கராஜ், என்னடா எப்படி இருக்க? என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? காரியமா தாண்டா, இங்க இருந்து என்ற பிறந்தவ பொண்ணு ஒருத்தன் கூட ஊரை விட்டு ஓடி போயிட்டா. அப்படியா? என்ன? ஆமா பிரபு, அதான் ஆளை வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன். பொள்ளாச்சில இருந்து நடுராத்திரி கிளம்பி போனவன் விடிய காலம் முத பஸ்ல தான் எங்கேயாவது போயிருக்கணும். காலையில 5 மணிக்குள்ள இங்க இருந்து 5 பஸ் கிளம்பி இருக்கு. ஒன்னு ஊட்டிக்கு, இன்னொன்னு கோயம்புத்தூருக்கு, இன்னொன்னு மதுரைக்கு, வேற ஒன்னு கொடைக்கானலுக்கு. மற்ற ஊர்ல எல்லா இடத்துலயும் ஆளுங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அந்த பொண்ணோட போட்டோ உடனே கிடைக்கிற மாதிரி உனக்கு அனுப்பி வைக்கிறேன். கொடைக்கானல்ல ஒரு சந்து பொந்து விடாம தேடிப்பாரு. ஆளு கிடைச்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நீ போட்டோ அனுப்பிவிடா. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு தான் நானும் சேகரும் இருக்கோம். கண்டுபிடிச்சீங்கன்னா கை மேல காசு. என்ன? டேய், ஃப்ரெண்ட்ஷிப்ல என்னடா காசு? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ போட்டோ அனுப்பி வை. என்ன வாடா சொல்றேன். நான் காசு அப்புறமா வாங்கிக்கோ.